நிராகரிச்சின் அடிப்படையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் என்ன பேசினார்னு எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க. அவர் என்ன மாதிரியான அவதூறாக முதல்வருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்ற எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு கேவலமா பேசினார். அவர் வந்து இந்த மாதிரியான வாய்க்கொழுப்புல தேவையில்லாமல் அவதூறாக இவ்வளவு மோசமாக, இது அவங்க கலைஞர் கருணாநிதி காலத்துல இருந்து இப்படிதான் இருக்கு. ஏதாவது குடும்பத்தினர் பத்தி பேசுறது, ஏதாவது கேவலமா பேசுறது, இது மாதிரி வந்து அந்த காலத்துல இருந்து, கருணாநிதி காலத்துல இருந்து இப்படிதான் அவங்களுடைய வழக்கமே, திமுகவுடைய வழக்கமே அப்படிதான், தனிப்பட்ட முறையில மோசமா விமர்சனம் பண்றது. சோ அவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில முன்ஜாமீன் ரத்து செய்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து காவல்துறை அது யூஸ்வலா நடக்கிற விஷயம் தான். முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் கைது செய்யப்படுவார்கள். கைது செய்யப்பட்டால் நீங்க அவங்க பெயில் போடணும். இதை நார்மல் நடைமுறை தான். சோ அதற்காக அவர் பேசியதற்கு வழக்கு போடாமல் இருக்க முடியாது. சோ அதை பொறுத்து கொள்ள முடியாம இன்னைக்கு தோல்வி பயத்துல எல்லா திமுகவும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முன்ன இருந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் போது திமுகவினர் அவங்களுக்கு வசதியாக அவங்க ஏரியாவில் இருக்கிற புதிதாக வந்த அதிமுக அமைச்சர்கள் யாரையாவது பிடிச்சி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம். இப்படிதான் இந்த காலங்கள்ல இவங்க நடந்துச்சு. இந்த ஆட்சியில அண்ணன் விஜய் தலைமையிலான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில யாரையும் செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தால் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. நீங்க எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலயும் ஊழல் கிடையாது. சோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் வந்து நபர்கள் வந்து தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கு வந்து சேர்த்துக்க மாட்டோம். சோ இன்னைக்கு வந்து அதை திசை திருப்புறாராம். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் பெருசா திசை திருப்புறதை நினைச்சிட்டு நாங்கள் வந்து ராஜினாமா செய்யலாம். அவர்லாம் ராஜினாமா இல்ல, அவர் வந்து அப்படியே வந்து தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டோம். சோ அதை கிளாரிஃபை பண்றோம்னு நினைச்சோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி தோல்வி பயத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் மேலேயும் ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் இருந்துச்சு, அதனால அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ சட்டப்பூர்வமா ஆதாரம் இருந்தால் அது வழக்குகள் நடக்கும். அதுல போய் அந்த வழக்குகள் சார்ஜ் ஷீட் பதிவு போடுவாங்க, நடக்கும் தானே நடக்கும். நீங்க பழைய காலங்கள்ல என்னன்னா அந்தந்த முந்தைய ஆட்சி காலத்துல வந்தோடனே வீரவசமா பேசுவாங்க, பேசிட்டு வழக்குகள் எதுவும் பதிவு செய்ய மாட்டாங்க, அதுக்கான ஏதாவது செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கிப்பாங்க. அந்த ஆட்சி அந்த மாதிரியான இதெல்லாம் இங்க நடக்காது. யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை கண்டிப்பா நடக்கும். அதுல யாரும் யார்கிட்டையும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. சோ இவர்கள் குதிரை பேரம் செஞ்சாருங்கன்னு நாங்க சாட்சியத்தோட சொல்லியிருக்கோம். ஆதாரத்தோட எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார். சோ அந்த மாதிரி ஏதாவது எங்க சைடு இருந்தா சொல்லுங்க. நாங்கள் யாரிடமாவது கூப்பிட்டு யாரையாவது பேசி நாங்கள் வாங்கன்னு சொன்னோமோ அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கான நம்பர்ஸ் இருக்கு. நாங்க தான் திரும்ப சொல்றோமே, இன்று நாளும் நாங்கள் தேர்தலை சந்திக்க 100% தயார். நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை. மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக, மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேற யாருக்கும் பயப்படவில்லை. இங்க ஸ்டாலினோ யாருக்கும் பயந்துலாம் இங்க வேலை செஞ்சது. நாங்க எங்களுடைய தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷமாக அவருக்கு வந்து அழுத்தத்துக்கு மேலே வந்துட போகுது. 2 வருஷமாக எல்லா அழுத்தத்தையும் தாங்கி எந்த இடத்துல 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. ஒரு இடத்துல கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் வந்து எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அவருடைய பாலிசிலையும் சரி, அவருடைய ஸ்டாண்ட்லயும் சரி. சோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் திமுகல என்ன தவறு செஞ்சாங்களோ அந்த தவறுக்கான வழக்குகள் கண்டிப்பா வரும். இதுல நாங்களும் யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்றதும் வாய்ப்பே இல்லை. நாங்க எந்த விதமான அந்த மாதிரியான தவறான வேலையில செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவரை யாரு வந்து ரிசைன் பண்ணி நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர சொன்னாங்க ஆதாரத்தோடு சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது 1% உண்மை இருந்தாலும் அவர் சொல்வதே நாங்கள். சோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் பல பேர் வந்து தலைமுறைவாக வெளியில இருக்காங்க. இவர்கள் செய்த தவறுக்கு ஆன வழக்குகள் தான். எதுலயும் நாங்கள் எந்த விதத்திலையும் எந்த விதத்திலையும் பழிவாங்கவோ ஜோடிக்கவோ இல்லை. அதுக்கான அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுடைய தலைவர் முன்னால் அண்ணன் விஜய் முன்னால் இவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் விரோத செயல், மக்களுக்கு எதிரான செயல், மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ ஊரை கொள்ளையடித்து ஒரு குடும்பத்தை வளர்த்த நபர்கள் இன்னைக்கு மக்களுடைய முழு ஆதரவோடு இருக்கிற எங்கள் தலைவர் முன்னால் இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா மக்களுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தலைமைச் செயலத்துல இருந்து முழு நேரம் பணியாற்றி இருக்கிற ஒரு முதல்வருக்கு, மக்களுக்காக மட்டும் வேலை செஞ்சிருக்க முதல்வருக்கு, மக்களுடைய உண்மையான முதல்வராக இருக்கிற ஒருத்தருக்கு இவர்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாம் சும்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. சோ அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் நினைச்சோம். அதற்கான பதில் தான்.